செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை குழுவில் ஆஜர். சைபர் குற்றங்கள் தொடர்பில் 198 வெளிநாட்டு பிரஜைகள் கைது. இனவழிப்பு நாளாக மே 18 அறிவியுங்கள். படவத்தி சாமர வழிநடத்திய சதித்திட்டங்கள் வெளியாகியுள்ள தகவல். இலங்கையில் 5000 கலைஞர்கள் பங்கேற்கும் சங்கமம் 2026 அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மக்கள் பிரச்சினை சேகரிப்பில் பதற்றம், ஊடகவியலாளர்களுக்கு மிரட்டல், என்பிபி அரசியல்வாதிகள் அட்டகாசம். கிளிநொச்சியில் அனாதரவாக மீட்கப்பட்ட கார் போலீசார் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். குறைந்த அழுத்த பிரதேசம் நாட்டிற்கு அருகில் தொடரும் மழை. மூடப்பட்டிருந்த தெனியாய பாடசாலைகள் நாளை மீள திறப்பு. தளபதி விஜய் முதல்வராகிவிட்டார். இது மாபெரும் தியாகத்தினூடாக பெறப்பட்ட வெற்றியாகும். தமிழர் விடுதலை கூட்டணி தெரிவிப்பு. ஈரானுடனான போர் நிறுத்தம் ஆபத்தான நிலையில் தொடர்பன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சற்று முன்னில் இளஞ்ச ஊழல் விசாரணை குழுவில் முன்னிலையாகியுள்ளார். 2013 ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு விமானங்களை கொள்வனவு செய்த போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைவாகவே அவர் இவ்வாறு முன்னிலையாகியுள்ளார். இதேவேளை முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவையும் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கணனி குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் 198 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காலி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்கொடுவ பகுதியில் நேற்று போலீசார் முன்னெடுத்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் விடுதியொன்றில் தங்கியிருந்த 110 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 19 முதல் 35 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களிடமிருந்து 58 கணனிகள், 79 கையடக்க தொலைபேசி கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை கிக்கடவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தொடந்துருவ பகுதியில் உள்ள விடுதியொன்றில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்த சுற்றிவளைப்பில் கணனி குற்றங்களில் ஈடுபட்டதாக 35 இந்திய பிரஜைகளும் 20 நேபாள பிரஜைகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய விடுதியின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 20 முதல் 48 வயதிற்கு இடைப்பட்ட சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 25 கணனிகள், 119 கையடக்க தொலைபேசிகள், 7,50,000 ரூபாய் பணம், கார் மற்றும் ஜீப் வாகனம் ஒன்றும் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. அதே நேரம் மிதிகம போலீஸ் பிரிவில் பிங்வத்தை பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்த 28 இந்திய பிரஜைகளும் 5 நேபாள பிரஜைகளும் போலீசார் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 முதல் 35 வயதிற்கு இடைப்பட்ட சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உரிய விசாயின்றி தங்கியிருந்தமை, சட்டவிரோத சிகரெட்டுகள் வைத்திருந்தமை மற்றும் கணனி குற்றங்களின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை இனவழிப்பு நாளாக மே 18 அறிவிக்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அனுப்பி வைத்த கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் நடைபெற்று முடிந்த தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலில் பாரிய சாதனையை முதற் தடவையிலேயே நிலைநாட்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாங்கள் பதவியேற்றுள்ளமையை எட்டு தமிழ் தேசிய பேரவையினராகிய நாம் மேளவும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்கும் நிற்கும் தங்களுக்குள்ள பாரிய பணி சுமைகளுக்கு மத்தியில் எமது கீழ்வரும் கோரிக்கைகளையும் கவனத்திற்கொள்ளுமாறு தயவுடன் கேட்டு நிற்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசு ஈழத்தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றிய தமிழின அழிப்பை நினைவு கூறும் வகையில் கடந்த 2009ற்கு பின்னர் ஆண்டுதோறும் மே 18 முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாளாக ஈழத்தமிழ் மக்கள் பிரகடனம் செய்து அந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரமாக ஒன்று கூடி நினைவு கூர்ந்து வருகின்றனர். தமிழ் மக்களது மேற்படி நீதிக்கான போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கடந்த 2013 ஆண்டு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருந்த அனைத்து கட்சிகளதும் ஆதரவுடன் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்றது இனவழிப்பு என்றும் அதற்கு சர்வதேச குற்றவியல்
விசாரணை அவசியம் என்றும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தங்களது கட்சி நிறுவப்பட்டிருக்கவில்லையாயினும் அதன் பின்னர் தமிழக வெற்றி கழகம் தோற்றம் பெற்று அதன் முதலாவது தேர்தலில் பெரு வெற்றியீட்டி தாங்கள் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளீர்கள். இந்த நிலையில் தாங்களும் தங்களது தலைமையிலான தமிழ்நாடு அரசாங்கமும் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்றது இடமளிப்பு, அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்ற அதே நிலைப்பாட்டிலேயே மிகவும் இறுக்கமாகவும் உறுதியாகவும் பயணிப்பீர்கள் என்ற செய்தியை அனைத்து தரப்புகளுக்கும் வழங்கும் வகையில் மேற்படி 2013 ஆண்டு சட்டசபை தீர்மானிக்கப்பட்டதை ஒட்டிய ஓர் தீர்மானத்தை இம்மே மாதத்தில் கூடும் தமிழ்நாடு சட்டசபையின் ஆரம்ப அமர்விலேயே தங்களது தலைமையின் நிறைவேற்றுவது ஈழத்தமிழ் விவகாரத்தில் தமிழ்நாட்டில் ஓர் தொடர்ச்சியான உறுதியான நிலைப்பாடு உள்ளமையை வெளிப்படுத்துவதாக அமையும். அதன் மூலம் ஈழத்தமிழரினம் மீது நீங்கள் காட்டும் அக்கறையானது கொடிய இனவழிப்புக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை அறிவுறுத்தி வரும் ஈழத்தமிழர்களுக்கு வலு சேர்ப்பதாகவும் அமையும் என்பதுடன் உலகெங்கிலும் வாழும் ஈழத்தமிழர் இதயங்களில் நீங்காத இடத்தை தங்களுக்கு வழங்கும் என்பதையும் தெரிவித்து மீண்டும் எமது உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்காக இசாரா சிவந்திக்கு துப்பாக்கி வழங்கியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருந்த படவத்தை சாமர என்ற மனோஜ் சுரங்க லியனகே இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அஜர்பைஜானில் மறைத்திருந்த போது அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்தே அவர் அவ்வாறு அழைத்து வரப்பட்டுள்ளார். நீண்ட காலமாக துபாயில் மறைந்திருந்த சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பு அஜர்பைஜானுக்கு தப்பி சென்றிருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 7 அந்த நாட்டு குடிவரவு சட்டங்களை மீறியமைக்காகவும் தனது காதலி என கூறப்படும் அஜர்பைஜான் நாட்டு பெண் ஒருவருடன் தங்கியிருந்த போதும் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த நாட்டு தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சர் மற்றும் போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட 3 அடங்கிய விசேட குழுவினர் அஜர்பைஜான் சென்றிருந்தனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது துபாயில் இருக்கும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் கைதாகி வருவதால் அஜர்பைஜானில் பாதுகாப்பானது என கருதியே தாம் அங்கு சென்றதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். விமானம் புறப்படுவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னர் நான் ஒரு இதய நோயாளி, நெஞ்சுவலி இருக்கின்றது, எனக்கு வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும், இவர்கள் என்னை கொல்லவே அழைத்து செல்கிறார்கள், எனக்கு மருந்துகள் தருவதில்லை என கூச்சலிட்டு நாடகமாடியதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நேற்றிரவு 10:10 மணியளவில் அவர் கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். தற்போது அவர் துறைமுக போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இலங்கை மற்றும் இந்திய நடன கலைஞர்கள் ஒன்றிணைந்து நிகழ்த்தவுள்ள உலகின் மிகப்பெரிய பரதநாட்டிய பயிற்சிக்கான கின்னஸ் உலக சாதனை முயற்சி சங்கமம் 2026 எதிர்வரும் 2026 ஜூன் 14 கொழும்பு காலி முகத்திடலில் நடைபெறவுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதி பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த விசேட ஊடகவியலாளர் மாநாடு பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. இதன்போது இலங்கையின் கலாசார பெருமையை உலக அரங்கில் உயர்த்தவுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இலங்கையை சேர்ந்த தமிழ் லியா ஹோட்டல் லேஸ் மற்றும் இந்தியாவை சேர்ந்த சங்கமம் குளோபல் அகாடமி ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இந்த பிரமாண்டமான கின்னஸ் சாதனை முயற்சியை ஏற்பாடு செய்துள்ளன. தென்னிந்தியாவில் அண்மையில் நடைபெற்ற அயலக தமிழர்களின் மாநாட்டில் பங்கேற்ற போது இந்திய, ஆசியா, இலங்கை வர்த்தகம் மற்றும் தொழில் சம்மேளன தலைவர் மற்றும் சங்கமம் குளோபல் அகாடமி நிர்வாகிகளுடன் பிரதி அமைச்சர் முன்னெடுத்த ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களின் பயனாகவே இந்த உலக சாதனை முயற்சியை இலங்கையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டம் டிராகலே டெல்மார் தோட்ட பகுதியில் மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூர் அரசியல்வாதிகள் கடும் அச்சுறுத்தல் விடுத்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்மோர் தோட்ட மக்கள் எதிர்நோக்கும் நீண்டகால பிரச்சினைகள் குறித்து கேட்டறிவதற்காக ஊடகவியலாளர்கள் அங்கு சென்றிருந்தனர். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் வெலப்பனை பிரதேச சபை உறுப்பினர்கள் என கூறிக்கொள்ளும் ஒரு குழுவினர் தமது ஆதரவாளர்களுடன் இணைந்து ஊடகவியலாளர்களை வழிமறித்துள்ளனர். எமது தோட்ட பிரச்சினைகளை நாங்களே தீர்த்துக் கொள்வோம், வெளியில் இருந்து எவரும் உள்ளே வரக்கூடாது என தெரிவித்து ஊடகவியலாளர்களை தோட்டத்தை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு மிரட்டல் விடுத்துள்ளனர். ஊடகவியலாளர்களோ அல்லது சமூக செயற்பாடு
செயற்பாட்டாளர்களோ தோட்டத்திற்கு வந்தால் அவர்களை மக்கள் சந்திக்கக்கூடாது என கடந்த சில தினங்களாகவே குறித்த அரசியல்வாதிகள் அப்பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்ததாக தெரிய வருகின்றது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திருவையாறு 2ஆம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். நேற்று அதிகாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை ஒரே இடத்தில் குறித்த வாகனம் நீண்ட நேரமாக நிறுத்தப்பட்டிருந்ததை அவதானித்த பிரதேச மக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கிளிநொச்சி போலீசார் காரை கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த வாகனம் வடக்கு பகுதி கொண்டு வரப்பட்டு கொள்ளை சம்பவம் அல்லது வேறு ஏதேனும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் தொடர்ந்து நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக தமிழ்நாட்டில் தற்போதும் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதுடன் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, தென், வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. காய்ச்சல் காரணமாக மூடப்பட்டிருந்த தேனியாய கல்வி வலய பாடசாலைகளை நாளை முதல் மீண்டும் திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தென் மாகாண ஆளுநரின் தலைமையின் கீழ் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தென் மாகாண கல்வி செயலாளர் நிஷாந்த பத்திரன தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே காய்ச்சல் பரவியதை அடுத்து தேனியாய கல்வி வலயத்தில் உள்ள 4 பாடசாலைகள் கடந்த வியாழக்கிழமை முதல் தற்காலிகமாக மூடப்பட்டன. குறித்த பாடசாலைகளை சேர்ந்த சுமார் 56 மாணவர்கள் இந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்ததாக சுகாதார பிரிவினர் குறிப்பிட்டிருந்தனர். தற்போது சம்பந்தப்பட்ட பாடசாலைகளில் பாதுகாப்பான சுகாதார சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் நீரை பயன்படுத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தென் மாகாண கல்வி செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் தளபதி விஜய் முதல்வராகிவிட்டார். இது மாபெரும் தியாகத்துடனான பெறப்பட்ட வெற்றியாகும் என தமிழர் விடுதலை கூட்டணி தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் வெற்றி குறித்து ஈழத்தமிழர் விடுதலை கூட்டணி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்தம் 1000 கோடி வருமானத்தை நேர்மையாக உழைக்கக்கூடியதாக இருந்தும் அதை உதறிவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளார். இது மிகப்பெரிய தியாகம். அவரது ஆட்சியில் தமிழகம் மெருகூட்டப்படும் என்பதில் எல்லோருக்கும் நம்பிக்கையுண்டு. தமிழகம் இந்தியாவில் சிறப்பான மாநிலம். மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது குற்ற செயல்கள் குறைவு, கல்வி அறிவுடன் கூடிய மக்கள் அதிகம் வாழும் மாநிலம். அப்துல் கலாம், ஜெயசங்கர், நிர்மலா உட்பட்ட பல அறிவாளிகளை தந்த மாநிலம். இந்த மாநிலத்தை ஆண்ட கடந்த கால முதல்வர்களையோ ஆட்சியாளர்களையோ குறைவாக மதிப்பிட முடியாது. அவர்களின் திறமையான ஆட்சி தான் தமிழகத்தை முதலிடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது. 1980களில் கருணாநிதி கல்வி புரட்சியை ஏற்படுத்தியிருந்தார். ஏராளமான பொறியியல் மருத்துவ கல்லூரிகளை அவர் தொடங்கி வைத்தார். பல நலத்திட்டங்களை செயற்படுத்தியிருந்தார். இன்று சென்னை மத்திய புகையிரத நிலையத்தில் வடநாடுகளில் இருந்து நாளாந்தம் 50,000 பேர் வேலை தேடி வந்திறங்குகிறார்கள். வட மாநிலங்களில் இருக்கும் மிகப்பெரிய நிறுவனங்கள் தமிழ் மக்களையே கணக்காளர்களாக வைத்திருக்க விரும்புகின்றனர். உலகம் முழுவதும் தமிழ்நாட்டு தமிழர்கள் பல நிபுணத்துவ தொழில்களை செய்கின்றனர். இவ்வாறான விடயங்களில் இருந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை புரிந்து கொள்ளலாம். புதிய முதலமைச்சர் விஜய்க்கு தமிழ்நாட்டிற்கு உரமூட்டுவதே வேலையாக இருக்கும். கடந்த முதல்வர்களை குறை சொல்வதை தவிர்ப்பது அவரின் ஆளுமையை மெருகூட்டும். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டு மக்களுடன் நீண்ட உறவை கொண்ட தமிழர் விடுதலை கூட்டணி புதிய முதல்வர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படுவது ஆபத்தான நிலையில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரான் வழங்கிய பதிலை தொடர்ந்து இரு தரப்பினரும் பல விடயங்களில் இடக்கப்பாட்டிற்கு வராததே இதற்கு காரணமாகும். அனைத்து முனைகளிலும் போரை நிறுத்துதல், போர்க்கால இழப்பீடுகளை வழங்குதல், அமெரிக்காவின் கடற்படை முற்றுகைகளை முடிவுக்கு கொண்டு வருதல், மீண்டும் தாக்குதல் நடத்தப்படாது என்பதற்கான உத்தரவாதத்தை அளித்தல் மற்றும் ஈரான் மீண்டும் எண்ணெய் விற்பனையை தொடங்குதல் போன்ற கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்தது. உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் 1/5 பகுதியை கொண்டு செல்லும் தற்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணையின் இறையாண்மை குறித்தும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் ஏப்ரல் 7 முதல் நடைமுறைக்கு வரவிருந்த போர் நிறுத்தத்தின் ஸ்திரத்தன்மைக்கு ஈரானின் இந்த பதில் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.